ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று ராயபுரம் வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, இந்த பகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக என்ன இருக்குது என்பதெல்லாம் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வரப்போகிற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை இப்போதைக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகுது. நல்லா இருக்கு. ஆமாம், எதனால பரவாயில்ல. மாதம் 1000 ரூபா போடுறாங்க, பெரிய பஸ் விட்றாங்க. அதில் எந்த காசு நம்ம அவங்க எல்லாம் நம்ம காசு தான் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதே பெரிய விஷயம் இல்லை. விஜய் வந்து 250 கோடி கொடுக்குற விட்டு வந்தார், வந்து 1000 கோடி சம்பாதிப்பார். திமுக தான் தலைவர் தான் வருவார். ஏன்னா எங்களுக்கு செஞ்சுக்கிறாரு, பெண்களுக்குன்னா நிறைய செய்கிறாருல்ல, அவர் தான் வருவார். விஜய் தான் வருவார். திமுக வேணும், ரெட்டாலே வேணும், புதுசாக ஒரு ஆள் வரணும், நல்ல மண். யார்? விஜய் வரணும். நல்லது. அவர் 250 கோடியை விட்டுட்டு வராரு. அவர் கொள்ளை அடிக்கணும்னு வரல, திருடணும்னு வரல. என்ன அதுக்கு மேலே தான் கிடைக்கணுன்றாங்க. அவர் நல்லது செய்வார்னு எனக்கு மனசு தீவுது. நாங்களாம் கட்சியிலேருந்து இங்கே தான் உட்காந்துக்கிறோம் பிளாட்பாரத்தில். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தவிர வேறு சான்சஸ் இல்லைங்க. எதனாலருந்து அவங்க பரம்பரையாக வந்தது. ரெண்டாவது, இவங்களை தவிர வேறு ஒரு யூனிட்டி கிடையாது. மற்ற கட்சி வந்தால் கூட இவங்களுக்குள்ள மெஜாரிட்டி இருக்காது, மறுபடியும் ரீஎலெக்ஷன் மாதிரி வரும். பட் இவங்க இருக்கிறதுனால அது அப்படியே இதாகும். அதிகமான வாய்ப்பு இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் பல நன்மைகளை செய்கிறாரு. இப்போ பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் போடுறாரு, படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, முதியோர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, விதவை திட்டம் கொடுக்குறாரு, படிப்புக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர் ஏற்படுத்தி தருகிறாரு. அப்புறம் பழங்குடியின பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு. அதனால் அவர் கண்டிப்பாக அடுத்த முறை அவர் தான் வருவார். விஜய் தான் வருவார். இல்லை, மக்களுக்கு அவர் தான் நல்லா செய்வார். அவர் தான் வரணும். இப்போ இருக்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது, அந்தளவுக்குலாம் நல்லா செய்யலை. அந்தளவுக்கு சரி கிடையாது, ஆட்சியும் சரி கிடையாது. எல்லாமே பணம், ஊழல், லஞ்சம். ஒரு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் எதுவுமே வந்து இலவசம்னு கொடுத்து நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சுக்கிறாங்களே தவிர எதுவுமே கிடையாது. அவர் தான் வேறு. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லா செய்வார், மக்களுக்கு வந்து நல்லா செய்வார். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க தான் வருவாங்க. அதுதான் எங்கள் கருத்து. இப்போ அரசியல் புதுசாக வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க. விஜய் இருக்காங்க, ரொம்ப காலமாகவே சீமானவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் டஃப் கொடுப்பாங்க. எப்பொழுதுமே இவங்களாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது விஜய்க்கு வேணுமா கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விஜய் தான் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸையும் சொல்லுவாங்க, நீங்களே வந்து விஜய்க்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அது வாய்ப்பு இருக்குது. விஜயனை தான் வருவாங்க. கண்டிப்பாக விஜயனை தான் வரணும். இல்லை மாறணும். எது இப்போ இருக்க இதோட இன்னும் அடுத்தது எதனா எதிர்பார்க்குறோம் நாங்கள். எதனா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு. எங்களுக்கு அரசியல் பற்றி எனக்கு இது தேவையில்லை. யார் வந்து எனக்கு இதுவும் இல்லை, உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு சாப்பிட்ணும், பொண்டாட்டி புள்ள காப்பாற்ற முடியும். யார் வந்தாலும் யார் உதவி செய்ய மாட்டாங்க. எங்கேம்மா செய்கிறாங்க? எந்த அரசு யார் வந்தாலும் தெரியும், எங்களுக்கு நல்லது பண்ணால் போதும். எங்களுக்குன்னு இல்லை, இல்லாத ஏழை மக்கள் நல்லது செய்தால் போதும் எங்களுக்கு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற பண்ணுறாங்க, பண்ணலையா, நமக்கு என்ன கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ நமக்கு மனு கூட கொடுத்து பார்த்தோம், எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. நம்ம தளபதி தான். இது அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே இப்போதைக்கு எதுவுமே சரி கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. எனக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்றாங்க, ஆனால் எதுவுமே பண்ணல. பப்ளிசிட்டி மட்டும்தான் இருக்குது தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எங்கள் தளபதி எப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தலாம், நாங்கள் வந்து அவர் வந்து ஆக்டரு அதுக்காக சொல்கிறோன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையாக எங்களுக்குள்ள ஒருவர் அவர். சரிங்களா? 100% எங்கள் தளபதி தான். வரப்போகிற தேர்தலில் யார் வந்தால் நல்லா? அது சொல்ல முடியாது, நம்மளால் சொல்லவும் முடியாது. நம்ம நாங்கள் ரிச்சா ஓட்டு தான் எங்களுக்கு கஞ்சி. யார் வேணாலும் எங்களுக்கு 10 கட்டு போடுறதும் கிடையாது. எங்கள் நிர்மா தான் யார் நல்லது செய்கிறாங்க அவங்க பாட்டு போட்டால் போடுவோம். சீமான் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டாக பேசுகிறாப்புல,
கரெக்டாக வந்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து முன்னாடி நிற்கிறாரு. மற்றவங்களாம் வந்து யாரும் நிற்கிறது கிடையாது. ஓட்டு வாங்கின்னு போயிடுறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. சரியாக எதுவும் சரிப்பட்டு வரல. ஜனங்க வந்து ஓட்டு போட்டு இப்போ ரொம்ப மனக்குமரில் இருக்காங்க. அதனால் அவர் வந்தாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தால் என்ன இருக்கு, நம்ம சாப்பிட்றது நம்ம உழைச்சாதான் அதுக்கு வேலைக்கு ஏற்ற கூலியும் கொடுக்க மாட்டேறாங்க, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது சரியாக. வேறு என்ன பண்ணுது யார், எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது குடும்பத்தில். என்னென்னா எல்லா பிரச்சனையும் உலகத்துலேயும் எல்லா பிரச்சனையும் நடக்க தான் செய்யுது. நடக்காத ஒன்றுமே இல்லை. யார் வந்தாலும் யாரும் சோறு போட போகிறது கிடையாது. நம்ம பிள்ளைங்க சம்பாதிச்சாதான் நமக்கு சோறு, நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சோறு. 2026 தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கிறவங்களாம் மாற்றி போடணும். இருக்கிறவங்கள மாற்றிடணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். புதுசாக யாராவது புதுசாக வரவங்களுக்கு தான் போடணும். விஜய் மாரி இவங்களாம் வேணாம், விஜய் தான் பிடிக்கும். சூப்பர். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கிற குடும்பம்லாம் தாழ முடியாமல் விற்கிற விலைவாசியில் மாற்றம், ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வந்தாக்கா ஏழைங்களாம் நல்லா இருப்பாங்க. அவரால் கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்குது, ஒரு நம்பிக்கை செய்வார்ன்ற ஒரு மூடு இருக்குது. நான் டிஎம்கே தான் போடுவேன். அப்போதுலேருந்து டிஎம்கே தான். நான் திமுக தான் மாறணும். அவர் நல்லா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாரு, தாய்மார்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாரு. அவர் தான் வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் கலைஞருக்கு போட்டிருந்தேன். அவங்க பசங்க வந்து அதுவும் செய்கிற மாதிரி இல்லை. அதனால் விஜய்க்கு மாற்றம் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க கரெக்டாக அந்த எம்பிஓ எம்எல்ஏ எம்சிஓ கரெக்டாக வேலை செஞ்சாலும் போதும். தொகுதி உங்களுக்கு நல்லது யாராவது வேலை செஞ்சாலும் அவங்க தான் கண்டிப்பாக வந்தாகணும். மற்றபடி யார் வருவாங்க வரணுன்னு அது மேலே இருந்தால் தெரியும். ஓட்டு போகிறாங்களா பப்ளிக், அவங்களுக்கு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாங்க. அடுத்து வரப்போகிற தேர்தலில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? விஜய் வந்து நல்லாயிருக்கும். எதனால? ரொம்ப எல்லாருக்கும் செய்கிறாங்க, உதவி செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. எம்எல்ஏ ஒன்றையும் கவனிக்கிறது கிடையாது. அவர் எலெக்ஷன் அன்றைக்கி பார்த்தோமே, நான் பார்த்த வரலும் வேறு அவர் வந்ததே கிடையாது. டெஃபினெட்லி அதிமுக தான் வரும், வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா திமுகவை நம்பி தான் ஓட்டு போட்டோம், மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு. யாருக்கும் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோதான். மதுக்கடையை எடுக்கணும். எல்லா வீட்லேயும் குடிக்காத பையங்கள்லாம் குடிக்கிறாங்க. பிறகு படித்த பிள்ளையும் வேலை இல்லாமல் அலையிறாங்க. அந்த படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இது இருந்தாலே குடும்பம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அதான் எதிர்பார்க்குறோம். இப்போ ஆட்சி நல்லா தான் நடக்கிறாங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கு மேலே இந்த படித்த பிள்ளைய வேலை இல்லாமல் அலையுதே, குடிச்சிட்டு எங்கள் பையங்களாம் குடிக்காமல் தான் வளர்த்தேன், நல்லா வளர்த்தேன். இப்போ குடியில் மூலிகை குடும்பமே இதாக இருக்குது. அது ஒன்று தான் மனசு கஷ்டம். ஆமாம், எல்லா பிள்ளைகளும் குடிக்காமல் இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். மூடணும், இந்த மதுக்கடை மூடணும். விஜய் எதனால? அவர் நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாகவே 2 கட்சி தான் இருக்காங்க. இவங்களை மீறி இந்த வாட்டி விஜய் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாருங்க. முடியும். எதுனா இப்படி சொல்கிறாங்க சார்? எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லோரும் இது கோல்மால் பண்ணாங்க. இந்த தடவை வந்து அவர் தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை. நான் ரெட்டால. ஆமாம், எனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து எனக்கு 56 வயசு ஆகுது. இது வரலும் அதுதான். ஆமாம், வாய்ப்பு இப்போது முதல் இடத்துல ஸ்டாலின் இருக்கார், 2வது இடத்துல எடப்பாடி, 3வது இடத்துல விஜய் இருக்கார். இந்த விஜய்க்கும் எடப்பாடிக்கு தான் இப்போ டஃப்பாக இருக்கும், போட்டி அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஸ்டாலின் மிகப்பெரிய ரேஸில் போயிடுவார். இந்த 2 பேர் போட்டியால் இவங்களுக்குள்ளே யார் செகண்டு வருவாங்க. எதிர்கட்சி போட்டி. ஆனால் இதுவும் சில நேரத்தில் கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இல்லை. எப்படி வேணால் மாறும். கடைசி ஸ்டேஜ்னால் நம்ம ஃபைனல் பண்ண முடியும். முதல்ல இருக்க எதுவும் கடைசி 5 நிமிஷம் ரேஸ் தான் வந்து குதிரை வின்னிங்க வர்றது. அந்த ஒரு 15 நாள் தான் வந்து தேர்தலில் மாறும், ட்விஸ்ட்லாம் வரும். ஸோ தேர்தலை வந்து கணிக்கிறது அந்த 15 நாள் தான். மக்களோட கடைசி நேரத்தில் வர ட்விஸ்ட்டு தான் தேர்தலே மாற்றி யார் முதலிடத்தில் வருவாங்க கூட மாறிடும். அந்த மாதிரி மக்களோட மனநிலை மாற வைக்கிறவங்க அந்த நேரத்தில் போடுற ஒரு சில இதனால் தேர்தலே பெரிய லெவலில் மாறும். அதுக்கான வாய்ப்பில் வந்து முதலிடத்தில் ஸ்டாலின் இருக்கார். அவரை சேசிங் பண்ணணும் 2 பேரும். இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா அவர் பின்னாடி போயிடுவார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால் இப்போத்துக்கு ஸ்டாலின் தான் முதலிடம் வரும். புதுசாக விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்ல, அதனால். தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்காங்க. இவங்களை தாண்டி விஜய் இந்த வாட்டி டஃப் கொடுப்பாரா? கொடுக்கணும், கொடுக்குற வாய்ப்பு இருக்குது.
அதனால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது நல்லது. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நல்லது பண்ணுறாரு, எல்லாருக்கும் நல்லா தானே செய்கிறாரு. மகளிருக்கு 1000 ரூபா, பஸ்ஸு ஃப்ரீ எல்லாமே கொடுக்குறாரு. பிள்ளைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. நல்ல ஆட்சி செய்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். புதுசாக ஒரு ஆட்சி வரணும்னா சீமான் தவிர யாராலும் முடியாது இப்போதைக்கு. ஏன்னா விஜய்னா வர முடியாது, உடனே முதலமைச்சர் ஆக முடியாது. அவர் மக்களுக்காக நிறையா செய்ய வேண்டியிருக்கு. அவர் 5 வருஷம் செஞ்சுட்டு அடுத்த தேர்தலில் அடுத்த இது 5 வருஷம் முடிஞ்சோடனே நின்றாருன்னா அவர் வரலாம், வாய்ப்பு இருக்குது. மக்களுக்காக உழைக்கணும். எம்ஜிஆர் கூட பாருங்கள் நல்லா உழைச்சார், கலைஞர் கூட பாருங்கள் உழைச்சார். ஆனாலும் கெட்ட பேர் நிறையா இருக்குது, அவங்க தான் ஊழல்னு. அதெல்லாம் போயிட்டு போகுது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஆளணும்னா சீமான் வரணுங்க. ஏன் விஜய் அவர் தான் வந்துட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும். அவர் இங்கே வந்து சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. அவர் ஏற்கனவே எல்லாம் சம்பாதிச்சார். அதனால் அரசியலை வந்து தான் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக நல்லா செய்வார், மக்களுக்காக நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஸ்டாலின் இல்லைன்னா தமிழ்நாடு சீராகாதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்துட்டு நம்ம அவஸ்தை பண்ணணும். மறுபடியும் பின்னால் இருக்கிற வரக்கூடிய சந்ததியை பாதிப்பாங்க மற்றவங்க வந்தால். ஸ்டாலின் தான், அவர் தான் வரணும். எதனாலன்னா நான் உள்பட எல்லா குழந்தைங்க உள்பட எல்லா சேவை செய்கிறார். சத்து உணவு போடுறாரு, காலை உணவு போடுறாரு, எல்லாம் சாப்பிட்றதுக்கு பசங்க வயிறு ஆற. நான் 1935 பிறந்தவனாச்சே. இப்போ யார் நிர்வாகன்றதை நான் பார்த்துட்டேன். இவர் தான் முக்கியம். டிவிக்கு தான் தளபதி விஜய் ஒரு புதுசாக வரணும்னு பார்க்குறோம். அதனால தான் புது ஆட்சி, புது ஆளுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே. ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமேன்னு தான் விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோடு தாங்க. ஒரு 2-3 மந்த்ஸாக இந்த ரோடே சரியில்லாமல் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு கிராஸ் ரோடு வரைக்கும் ஒரு ரோடே ஒரு ஒன் சைடாக இதாமல் இருந்துச்சு. அதுவே ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் மண்ணுலாம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதுவும் ப்ராப்பராக இல்லை. இன்னும் போனீங்கன்னா அங்கங்கே ரோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியில்லாமல் இருக்குது. அதுதான் மெயின். எனக்கு தெரிஞ்சு திமுக தான் வரணும். மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, ஓரளவுக்கு இதுவாக இருக்காது. அதனால் அவங்க வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோன்றுது. ஏன்னா அந்த மகளிர் உரிமை திட்டம் இப்போ கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கு, ஆதிவாசி பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு சில திட்டங்கள்லாம் நல்லா இருக்குது. அதுக்காக அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இப்போது இருக்கிற இதுவில் வந்து அண்ணா டிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோ இந்த சர்வெண்டிங்கில் இவங்க வந்தாங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா இவங்க ஆட்சியை அனுபவிச்சுட்டு போனவங்க. இனிமேல் புதுசாக யார் வராங்கன்னா இப்போ விஜய் வராரு. இப்போ விஜய் வராருன்னா அவருக்கு அந்த அனுபவம் தெரியுது. அவர் இளமையான வம்சம். இப்போ வந்து அவர் மேலே எழுந்துறதுக்கு ஒரு உன்னதம் இருக்குது. அந்த உழைப்புடைய இது இருக்குது. அவர் நடிப்புலேயும் சரி மற்றதுலேயும் அந்த சாமர்த்தியமாக அந்த திறமையை கொண்டு வந்திருக்காரு. அந்த திறமையை மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக அவர் இப்போ வெளிப்படையாக கட்சியே ஆரம்பித்து அந்த கட்சிக்காக இப்போது ஒரு உருப்படியாக மேலே வந்திருக்காரு. உன்னதமான மனுஷன், நல்ல மனிதன். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை மக்கள் காப்பாற்றணும். மக்கள் காப்பாற்றினா மக்கள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதுக்காக அவர் வரணும்னு சொல்லி எல்லாமே வேண்டிக்கிறோம். டிஎம்கே தான் வரும். அவங்க தான் அது நல்ல திட்டங்கள்லாம் நல்லதெல்லாம் செய்கிறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன். மீதி யார் வந்தாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அனுபவம் வந்து அவங்களுக்கு ஒண்டி தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. லாஸ்ட் 4 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ரீசன் வந்து ஒரு மெயின் தலைவர் ஒழுங்காக இருந்தால் தான் கீழே இருக்கிறவங்க வேலை செய்வாங்க, மேலே இருக்கிறவங்களே வேலை செய்யலை. அடுத்த ஆட்சி விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? எதுவும் அவங்க ஆட்சியில் இருந்து அவங்கவுங்க குடும்பம் தான் முன்னுக்கு வருது தவிர மற்ற ஏழை மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. இருக்கப்பட்டவங்க தான் இதில் வந்து நல்லா சுரண்டி தின்றாங்க. புரியுதுங்களா? ஓட்டு கேட்க வருமா நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் அவங்க செஞ்ச மாதிரி இல்லை. கீழ்த்தரமாக இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்களே தவிர மேலுக்கு வர மாட்டேன்றாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறோன்றாங்க. அதுலேயும் இருக்கப்பட்டவங்க தான் அந்த வேலை வாய்ப்புலையும் போய் சேர்றாங்களே தவிர அடிமட்டத்தில் இருக்கவங்க வந்து முன்னுக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. 2 பேர் தான், கருப்பு வெள்ளை. அது மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி வருவாங்க. இதில் மாற்றம் எதுவும் கிடையவும் கிடையாது. பிஜேபி வந்தாலும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையவும் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே அவ்வளோதான்.
யாருன்னா நல்லவங்க செஞ்சால் வந்தாலும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்தால் கலைஞர் தான் ஸ்டாலின் தான் வரணும். எதனாலாம் அவர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி வந்தாலும் சரியா எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து எல்லாம் நான் பண்ணுறேன் சொன்னாங்க. இந்த வரைக்கும் ராயபுரத்துக்கு எதுவுமே வரவே இல்லை. ஸ்டாலின் வந்தார். ஒரு விஷயம் நல்லா தான் நடக்குது. நான் வந்துல கட்சியை பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது எனக்கு. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன், என் தலைவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். யார் வந்தால் எப்படி சொல்ல முடியும், எல்லாமே அப்படித்தான் இருக்குங்க. ஓரளவுக்கு விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து பணம் இருக்குது, ஓரளவுக்கு பேச்சு கரெக்டாக இருக்குது. இவ்வளோ பேசுகிற நம்ம சீமானுக்கே ஓட்டு போடலை. ஏன்னா எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதால, ஆனால் ஓட்டு போடலை. இப்போ இவன் பேசுகிறவங்க காமாக பேசுகிற மாதிரி இருக்குது, யாரையும் திட்டி பேசுகிற மாதிரி இல்லை. இது ஒரு நல்ல அரசியல் பேசுகிறது நல்ல அரசியல். குறை சொல்லி யாரையும் மற்றவங்க திட்டம். ஆமாம், நாகரிகமான பேச்சு அரசியல் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். எப்படி ஜனங்கள் தான் இருக்குது எல்லாமே. ஸ்டாலின் எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாதமாக எல்லாம் நல்லது தான் நடக்குது. தெரியும், எந்த ஒரு கெட்டதும் நடக்கலை. மற்ற கட்சியை குறை சொல்லலாம், குறை நடக்கும். எந்த கட்சி ஆட்சியிலும் குறை இல்லாமல் இல்லை, எல்லா ஆட்சியிலும் குறை இருக்குது. ஸ்டாலின் தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அவள் தான். விஜய் இளைய தளபதி தான், நம்ம ரசிகராக தானே இளைய தளபதி தான். ஆமாம், மாற்றம் தான், உண்மை தான். இப்போ காலமாக வந்து நாங்கள் ஒரு 10 ட்ரிப்பு நானும் வந்து ஓட்டு போட்டுருக்கோம். அந்த காலத்தில் அப்பா போட்ட மாதிரி ஓட்டு வந்து அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஓட்டுங்களை திமுகவுக்கு போட்டு இப்போ ஆட்சி செய்கிறவங்க இன்னும் அடுத்தது சிறப்பாக செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் சூரியனுக்கே ஓட்டு போடலான்னு ஒரு எண்ணம். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இப்போ நிறைய பற்றாக்குறை இருக்குது, இல்லை அது திண்டாட்டம்லாம் இருக்குது. அதை வந்து சரி கட்டினா இவங்களாம் வந்தால் தான். ஏன்னா புதுசாக வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இவங்களே வந்து செஞ்சு திருப்பி அவங்க இதுகளை இது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அந்த ஓட்டுக்கு நாங்கள் போகிறோம். நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தளபதி விஜய் தான் வரணும். நான் விஜயோட பெரிய ரசிகர். ஸோ அதனால் அவர் பண்ணுறதுலாம் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறாரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் தான் வரணும். கண்டிப்பாக அவர் தான் அங்கே வரணும் ஆசைப்பட்றோம். என்னுடைய ஆதரவு வந்து அதிமுக போடுவோம். ஏன்னா இப்போ இதுலேயும் வந்து செய்வாங்கன்னு பார்த்தா சரி வர இப்போ இது கிடையாது. அதனால் மாற்றி போடலான்னு இருக்கும். டிவிக்கு இளைய தளபதி விஜய். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவர் நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. அதை நாங்கள் ரசிகர் ஃபுல்லாக விஜய் தான் ஓட்டு. கண்டிப்பாக விஜய் சிஎம் விஜய் தான் கன்ஃபார்ம். விஜய் அண்ணா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாருல, சினிமாவையும் விட்டுட்டு வந்து எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாகவே ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்காங்க. இவங்களை தாண்டி விஜய் அவர்கள் கண்டிப்பாக சாதிப்பாங்க. கண்டிப்பாக வருவார், நம்பிக்கையாக இருக்குது. அடுத்து வர்றவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இளைஞர் பசங்க எல்லாமே. என் பையனுக்கும் அடுத்த வருஷம் 18 வயசு ஆகுது. 2026 அவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு. டிஎம்கேம்மா எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் நல்லபடியாக பார்க்குறாரு. அதான் ஆமாம். இல்லை, எப்போவுமே டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம பிஜேபி எதிர்க்கணுன்னா டிஎம்கே இருக்கணும். அதனால் டிஎம்கே வர்றது என்றைக்குமே சேஃப்டி. தமிழ்நாடுக்கு சேஃப்டி டிஎம்கே தான். அதனால் மற்றவங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரவங்க வந்து கஷ்டம். டிஎம்கே வருது நல்லது நமக்கு. அதனால் டிஎம்கே என்றைக்குமே டிஎம்கே தான். நான் வந்து தமிழன்னு சொல்கிறதுக்கு தமிழுங்க தான் வரணும், டிஎம்கே தான் வரணும். இப்போதைக்கு வந்து மக்களுடைய கணிப்பு தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு என்ன தோணும், அவங்கவுங்க விருப்பப்படி செய்கிறாங்க. ஆனால் முக்கியமாக யாருன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. வருமானம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, செலவு அதிகமாகுது, விலைவாசிகள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு வரவழைப்போன்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேரண்ட்ஸு பிள்ளைங்களை பார்க்க வாய்ப்பு நல்லாயிருக்கும். நல்லா படிக்க வைக்காங்க, நல்ல வேலைக்கு அனுப்புகிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த விலைவாசியை வந்து கட்டுப்படுத்த முடியலை, சமாளிக்க முடியலை. சம்பளம் கம்மியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு அந்த இது வருமானத்துக்கு ஏற்றாப்புல விலைவாசியை கொண்டு வர எந்த ஆட்சியாக இருந்தாலும் வர்றது நல்லது. நான் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன். நான் அந்த ஆரம்பத்துலேருந்து அதிமுக தான். எம்ஜிஆர்னா அந்த கட்சியில் போவோம், போடுவோம். விஜய்க்கு போட்டால் போதும், அவரும் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம். பார்த்தாக்கா நல்லதாச்சே, நல்லது பண்ணாக்கா காலங்காலமாக என் மூச்சு இருக்கிற வரையும் விஜய்க்கு போட்டு போகிறேன்னு. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரணும். அது யாராக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும்,
டிஎம்கே இருக்கட்டும் அல்ல யார் வேணா இருக்கட்டும், நம்மளை பொறுத்தலைன்னா மக்களுடைய நல்லது செய்யணும். இபி விலை ஏற்றாமல், வரி டாக்ஸ் ஏற்றாமல், மக்களுடைய ஒரு சோஷியலுடைய வெல்ஃபேருடைய ஸ்டேட்டு, அந்த வெல்ஃபேருக்கு ஏதாவது நல்லது செஞ்சு இந்த ரோடு இபி எல்லாம் நல்லா இருந்து எல்லா பொதுமக்களும் நல்ல பயனடைகிற அளவில் நல்ல மாதிரி வந்தால் எந்த கட்சி வேணால் வரலாம். பட் மக்களுடைய தீர்ப்பு தான், நம்ம மக்களுடைய தீர்ப்பு கூட்டாட்சி எப்படி அமைதி பொறுத்தா தேர்தலுடைய ஒரு முடிவு தெரியும். அதில் நான் எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது, பொதுவாக பேசுகிறேன். மக்களுக்கு நல்லது செய்கிறது எந்த ஆட்சி இருந்தாலும் அவனு மெஜாரிட்டி தான் அவனு வரலாம். மக்கள் வரவேற்போம். மக்கள் என்ன தீர்ப்பு தராங்களோ 26 அதுவே முடிவானதாக இருக்கும். 2026 நான் திமுக தான் போடுவேன். நம்ம கட்சி பரம்பரை கட்சி அது, அவ்வளோதான். நான் திமுக ஆதரிப்பேன். ஆமாம், நல்ல செய்திக்கிறாங்க, ஆதரிக்கிறேன். எப்போவுமேன்றதில்ல, போன ட்ரிப் அண்ணா திமுக ஆதரித்தேன், இந்த ட்ரிப்பு திமுக ஆதரிக்கிறேன். 2 வாட்டி தான் நல்லா செய்தாங்க, அதனால தான். நான் வந்து தமிழன்னு சொல்கிறதுக்கு தமிழுங்க தான் வரணும், டிஎம்கே தான் வரணும், வேறு எதுவும் இல்லை. வேண்டாயா, டிஎம்கே தான், அவங்க தான் வரணும். சூப்பராக பண்ணுறாங்க, எல்லா ஏரியாவும் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் அவங்க தான் முன்னே நிற்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பகுதியும் கிடையாது, எல்லா பகுதியிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. யார் எதுவும் கண்டுக்காமையாக இருக்கிறாங்க. ஒரு ரோடு பள்ளம் தோண்டுறாங்க, அதை வந்து பள்ளம் தோண்டிட்டு அது சரி பண்ணணும், அது மூடணும், அது மூடாமல் அப்படியே விட்டுறாங்க. ஒன்றும் கிடையாது, அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்க. இந்த தண்டையார் இந்த சைட்லாம் வந்து அதை பள்ளம் தோண்டி விட்டுறாங்க, இன்னும் கூட மூடாமல் அப்படியே தான் இருக்குது. ஒரு 3-4 மாதமாக அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது மாதிரி, இங்கே தண்ணி வச்சு நிற்கிது, உள்ள தண்ணி அடிக்குது, எவ்வளோ இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாக சீர் பண்ணே வராங்க. அதாவது இந்த வர 5 வருஷம் தாண்டி வரும்போது தான் வந்து அதை க்ளீன் பண்ணியே கொடுக்குறாங்க, தவிர எல்லாமே கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தண்ணி அங்கங்கே தேங்க தான் செய்யுது. ஒரு மழை காலம் வந்தால் ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுத்தா போதும். இப்போ வண்டிங்க வருதா, டிராஃபிக் ஜாம் ஆகி போகுது. நம்மளுக்கு நடமாடம் இல்லை ஜனத்துங்களுக்கு டிராஃபிக் ஜாமனால், அவ்வளோதான். இந்த பக்கம் போர்டெலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த காவா போகிறோம்னு சொல்லிட்டாங்க, பள்ளம் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் மூடாமல் இருக்காங்க. அது எப்போ சரி பண்ணாமல் தெரியல. மற்றபடி எதுவும் குறை சொல்ல மாதிரி இல்லை. ஒரு 2000-3000 பிரச்சனை சொல்லலாம். எந்த பிரச்சனையுமே சரி செய்யலையா, எந்த பிரச்சனை செஞ்சாங்க. இந்த வட சென்னைக்கான போகிற எல்லா பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. 5 முறை எம்எல்ஏவாக இருந்த ஜெயக்குமாரும் சரி, ஆர்கே நகர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த சேகர் பாபும் சரி, இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது.